இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம யூனிட் 2 தான் பார்க்க போகிறோம். அது என்ன யூனிட் 2 அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் இந்த வீடியோக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி உள்ள அஸ்யூர் வீடியோஸ் எதுவுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, AZ900 வந்து சர்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து நம்ம யூனிட் 1 சொல்லியிருப்போம். யூனிட் 1ங்கிறத நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே என்ன வரன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, எதோட யூனிட் 1ங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம வந்துட்டு இந்த சீரீஸில் வந்து AZ900 சர்டிஃபிகேஷனில் பார்ட் 1ல் ஓகே, பார்ட் 1ங்கிறது இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர். அதில் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மாடியூல் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு மாடியூலில் ஃபஸ்ட்டு யூனிட் தான் நம்மளை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா, அதில் இது செகண்ட் யூனிட். அதனால் நீங்கள் எப்பயுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. நான் எல்லாருக்குமே இதிலேயே கிளியராக மென்ஷன் பண்ணுறேன், நான் என்ன டாபிக் வந்து நான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் எப்பயுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிள் தான். இதில் ரொம்பனா இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. பட் ஆனால் நம்ம யூனிட் வைஸாக வந்துட்டு நம்ம என்ன வீடியோஸ் போடுறனால நான் வந்து இதை வேறு வழி இல்லை. நம்ம இந்த யூனிட் 2 வந்து சிம்பிளாக பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நான் வந்து யூனிட் 2 யூனிட் 3யும் நான் கம்பைன் பண்ணி போட்டேன்னா அது சில பேருக்கு வந்துட்டு ஏன் செப்பரேட்டாக போடலான்னு கேட்குறீங்க. அதனால் வந்துட்டு நான் செப்பரேட்டாகவே இதை நான் போய்க்கிறேன். குயிக்காக மூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் யூனிட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு கிளவுட் கம்ப்யூட்டிங். இதுக்கு முன்னாடி வந்து அஸ்யூரோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷனாக நம்ம பார்த்தோம். இது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட இன்ட்ரடக்ஷனு. இதில் ஒன்றும் பெருசான அவங்க எதுவும் சொல்லலை, ஜஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளவுடில் வந்து ஜென்ரல் கான்செப்ட்ஸை பார்க்கணும். அதை வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்ன கான்செப்ட்னா போகலாம் அப்படின்னா, என்னென்ன கான்செப்ட்னா ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, different cloud models and explore the unique pricing method for the cloud. ஓகே, ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா வந்து இதுக்கு நீங்கள் வந்து AWSலையோ இல்லை வேறு ஏதோ பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன மாதிரி தான் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். செகண்டில் வந்து டிஃப்ரெண்ட் க்ளவுட் மாடல்ஸ்னால் நீங்கள் வேறு என்ன க்ளவுடு வந்துட்டு மாடல்ஸை வந்து நீங்கள் இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குங்கிறது. ப்ரைஸிங்கிறது நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ப்ரைஸிங் உங்களுக்கு வரும், எப்படி வந்து ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரைஸிங் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறது தான் இந்த வந்து யூனிக் ப்ரைஸிங் மாடல் மெத்தட்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் க்ளவுடை பற்றி பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறமேட்டு இதெல்லாம் நீங்கள் படிக்கிறது. அதுக்கப்புறம் என்னென்ன இதில் வந்துட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸாக சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு படிக்கிறது. ஓகேங்களா, அடுத்தடுத்த யூனிட்டில் நம்ம வருது என்னென்னா டிஃபைன் கிளவுட் கம்ப்யூட்டிங், டிஸ்கிரைப் த ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஃபைன் கிளவுட் மாடல்ஸ் இன்க்ளூடிங் பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ஹைப்ரிட், ஐடென்டிஃபை அப்ராப்ரியேட் யூஸ் கேசஸ் ஃபார் ஈச் கிளவுட் மாடல், டிஸ்கிரைப் த கன்சப்ஷன் பேஸ்ட் மாடல், கம்பேர் கிளவுட் ப்ரைசிங் மாடல். ஓகே, நான் ஆல்ரெடி 3 சொன்னோம்ல, அதுதான் இங்கே வந்து எலாபரேட்டாக கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் லெவல் லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்க போகுது அடுத்தடுத்த யூனிட்ஸில். ஓகே, அதனால் இதில் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை, ஜஸ்ட் பேசிக்காக நீங்கள் க்ளவுடை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறவங்க அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஃப்ரெண்ட் கிளவுட் மாடல், அதுக்கப்புறமேட்டு ப்ரைஸிங் மெத்தட்ஸ் இதெல்லாமே 1 by 1 பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.